கூடுதலாக பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட கட்சிகளோட நம்ம பல முறை அதிகாரத்தில் இருந்து நன்கு கட்டமைக்கப்பட்ட கட்சிகளை அது அவங்களோட மோதி வெல்லணும்னா நம்ம படையை வலிமையாக்கணும். அது தவிர நம்மகிட்ட வழி இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ தேர்தல் நேரங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஊடகங்கள் எங்கள் பின்னாடி நிற்பீங்க, எங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி பொருளாதார வலிமை இல்லை நமக்கு. இந்த பொருளாதார வலிமை இருந்தால் ஒரு செய்தித்தாளில் விளம்பரம் கொடுத்தா போடுவாங்க, ஒரு தொலைக்காட்சியில் இந்த எங்கள் பேச்சை போடுங்க, நாங்கள் இவ்வளோ தொகை கொடுக்குறோம்னா போடுவாங்க. ஒரு விளம்பரமே நம்ம சின்னத்தை வச்சு போடுறோன்னா அது இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு நாமே வலிமையாக மாறிக்கிறணும். அப்போ என்னென்னா நம்ம படையை பெருக்கிக்கணும், வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் அதிகப்படுத்தணும். இப்போ அந்த இடத்துல எல்லா இடங்கள்லையும் நாங்கள் வாக்ககத்துக்கு முகவர் போட்டிருந்தோம்னா இல்லை, போட முடிஞ்சிருக்கானா இல்லை. ஆனால் எல்லா வாக்ககத்துலேயும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு இருக்கான்னா இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம வலிமையான படையாக மாறி நிற்கணும். ஒரு வாக்ககத்துக்கு 10 பேர், அதுதான் நாங்கள் எவ்ரி பூத்து 10 யூத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கட்டமைக்கணும். அந்த வேலையை தான் செய்கிறோம். அப்படி செய்யணும்போது ஒரு வாக்ககத்தில் ஒரு தொகுதியில் 300 வாக்ககம் வருதுன்னா அது அவ்வளவையும் நம்ம வேலை செஞ்சு இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழலில். அதனால் நம்ம அதை 3 தொகுதியாக பிரிச்சுக்கிறோம். 100 வாக்ககம் ஒரு தொகுதி, 100 வாக்ககம் ஒரு தொகுதி, 100 வாக்ககம் ஒரு தொகுதி. அப்படிங்கும்போது எளிய சுமை இனிதான பயணம் வந்து பிரித்து வேலை செய்யுது. அதுதான் இப்போ திட்டம். இப்போ அதுக்கு தான் இப்போ அதை பிரித்து கட்டுறோம். நன்கு கட்டமைக்கப்பட்ட கட்சிகள் அதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா திருச்சின்னா எத்தனை காலமாக அதிகாரத்தில் இருந்தவங்க ஒரு கோட்டை போல் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே புகுந்து நம்ம வரணுன்னா நிறைய ஒரு வலிமையான படையை உருவாக்கணும். அந்த வேலை தான் இப்போ நடக்குது. ஏன்னா எங்களுக்கு இன்னும் சரியாக 10 மாதம்தான் இருக்குது. மொத்தமாகவே 17 மாதம் இருக்குது, மாதங்கள் இருக்குது. இப்போ இந்த கடைசி 6 மாதம் உங்களுக்கு தேர்தல் களமாயிடும். அதில் ஒன்றும் வேலை செய்ய முடியாது. அதுதான் இந்த 10 மாதத்தை பயன்படுத்தி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு புறம் நீங்கள் வந்து கட்சியை ஒழுங்குபடுத்த போயிட்டு இருக்கீங்க, உங்களுடைய செயல்பாட்டில் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க. ஒரு அதிருப்தி அணி ஒன்று உருவாகிட்டு இருக்கு. விரைவில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிவு எப்படி ஏற்படும்? பிரிவு எப்படி? என்னை 2ஆக வெட்டி பழக்க போறீங்களா? இல்லை, சும்மா கட்சியில் நீங்கள் இந்த கட்சியில் ஈடுபாட்டோடு இப்போ நம்ம எதிர்பார்க்குறபடி வேலை செஞ்சுருந்தா ஏன் வெளியில் போகணும்? இது பேச்சு கிடையாது. கட்சியில் இருந்தவங்க வெளியில் போகல, கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க தான் போகிறாங்க. அதுக்கு பேச்சு கிடையாது. அது போய் பேசிட்டு வேண்டியதில்லை. வேணும்னா விளக்கம் கேட்கலாம், வேணாம்னா விலைக்கு தான் வைக்கணும். அதை போட்டு பேசிட்டு வேண்டியதில்லை, விட்டுருங்க. அது தீர்மானமானு பாருங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க முத்தமிழ் முருகனுங்கிறீங்க, முதல் மொழி தமிழுங்கிறீங்க, முதல் மாந்தன் தமிழனுங்கிறீங்க. தமிழ் மொழி நம் மொழின்னு பெருமை இருக்கணும், தமிழனுங்கிற இனப்பெருமை இருக்கணுங்கிறீங்க. ஆனால் எங்கள் இறைக்கு முன்னாடி தமிழில் நன்னீராட்டு இருக்கிறையே, குடமுழுக்கு இருக்கிறது இல்லையே, ஏன் அது? அப்புறம் இந்த தீர்மானமெல்லாம் போட்டு என்ன இருக்குது? பாராயணம் அப்படின்னு, அது எந்த மொழி? மனப்பாடம் தானே, நினைவில் வச்சு பேசுகிறது தானே. அது ஏன் பாராயணம்னு அங்கேயே சமஸ்கிருத சொல் வருது? இதை தமிழ் வளர்க்க நீங்கள் பாடுபடுறதா? அந்த தீர்மானங்கள்லாம் ஏதோ ஒன்று, அது திருமுருக மாநாடு மாதிரி இருந்ததான்னு பாருங்கள். அதில் இட்லி போட்டோம், 50,000 பேருக்கு சோறு போட்டோம், 2 லட்சம் பேருக்கு பஞ்சாமிர்தம் கொடுத்தோம். இதெல்லாமா ஒரு முருகனின் பெருமை? சொல்லுங்கள், இதெல்லாமா பெருமை? ஏதோ அது நான் முதல்ல வேலை தொட்டு திருமுருக பெருமிழா சொல்லும்போது, காவடி தூக்கும்போது என்னை எவ்வளவு இழிவாக பேசுனாங்க எழுதுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ரொம்ப நாள் இல்லையே. இப்போ அவங்க தொட வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டுது. நேற்று ஏதோ முருகன் வந்த மாதிரியும், இவங்க இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாதிரியும், இவ்வளோ காலம் எங்கே போனாங்க இந்த முருகனை பார்க்காம? இதெல்லாம் தான் இந்த வாக்கு அரசியல், ஓட்டு அரசியல். அது அதை விட்டுருவோம். ஏதோ செய்கிறாங்க, அவங்க செய்யணும். குறிப்பாக அந்த மாணவர்கள்ட்ட இப்போ வந்து கொண்டு போகணும், அந்த கல்லூரி மாணவர்கள்ட்டையும் பள்ளி மாணவர்கள்ட்டையும் கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா, இல்லை வந்து அந்த விமர்சனத்தோடு பார்க்குறீங்களா? திருக்குறளில் கொண்டு போயிட்டாங்களா? திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா? கொண்டு போயிட்டாங்களா? சொல்லுங்கள். நீங்கள் என்ன படிச்சீங்க? கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குறள் சொல்லுங்கள் டப்புன்னு. நான் சொல்லிட்டா என்ன பண்ணுறீங்க?
நான் சொல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இப்போ கொண்டு போயிட்டு பள்ளிக்கூடத்துல எல்லாம் நடப்பாத பகுதியில் செய்யும் பகுதியில் தமிழ் படிப்பிக்கிற பள்ளிக்கூடம் சொல்லுங்க. ஆங்கில வழியா இருந்தாலும் சரி, தமிழ் வழியா இருந்தாலும் சரி, எங்கே கொண்டு போயிருக்காங்க சொல்லுங்க. எங்கே கொண்டு போயிருக்காங்க? இந்த உலகத்துல நான் இருக்கேன். தமிழ் பாட புத்தகத்துல எத்தனை குறள் படிப்பிக்கிறாங்க? தமிழ் பாடப்புத்தகத்தில் திருக்குறள் இருக்கு சார். இந்த விவாதம் நீங்க யார்? எந்த இதழ், எந்த ஊடகம்? எழுத்து விடுங்க. அதை எந்த எழுத்து? இந்தியன் எக்ஸ்பிரஸ். இந்தியன் எக்ஸ்பிரஸ். எந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் தமிழ் படிப்பு அதை பாடத்தை காட்டுங்களேன், கொஞ்சம் காட்டுங்க எனக்கு பாடத்தை. செய்யுள் பகுதியில் எல்லாமே இருக்கு. எல்லா புத்தகங்களும் செய்யுள் பகுதியில் எத்தனை குறள் படிக்கிறீங்க? 10 குறள்னாலும் ஒவ்வொரு ஒன்றாவதுனா ஒரு 10 குறள், ஒரு 2ஆவதுனா 10 குறள்னு வச்சிருக்காங்க. எல்லா பாடத்துலையும் எல்லா புக்லையும் இருக்கு. சரி, 12வது வகுப்பு வரைக்கும் வந்து இது திருக்குறள் இது இது போதுமானதை நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ் படிப்பிக்கிறதுக்கே பள்ளிக்கூடம் இல்லை, குறளை முழுமையாக கொண்டு போய் சேர்த்ததில்லை, மாணவர்களுக்கு நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் 2 ஆண்டு காலம் ஆச்சு இருக்கு. இப்போ இது எப்போ படிப்பிச்சு எங்கே போய் வச்சு ஒப்பிப்பீங்க? எங்கள் பிள்ளை கந்த சஷ்டி கவசத்தை படிச்சிருது, கோயில் கருவறையிலேருந்து பாட வாய்ப்பு இருக்கா? என்னை பார்த்து பேசுங்க, நீங்கள் எல்லாரும் பாட வாய்ப்பு இருக்கா? அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம்னு நீங்கள் ஆயிட்டாங்களா? அது ஒன்றுமே சொல்லாத பினராயி விஜயன் ஆக்குனார். நீங்கள் சொன்னீங்க அது பெரியார் விரல் பிடிச்சி நடந்தோம், பேரறிஞர் அண்ணாவிட்ட பயின்றோம், நாங்கள் தான் சமூக நீதி காத்தோம், முற்போக்கு எல்லாம் பேசுனீங்க. அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சட்டம் ஏற்றினீங்க. செயல்படுத்த முடிஞ்சதா? செயல்பட்டுருக்கா? அனைத்து சாதிங்கிற அர்ச்சகராகிறதில்ல, அர்ச்சனை தமிழில் இருக்கணும். அன்னை மொழியில் அன்னை தமிழில் வழிபாடு இருக்கணும், அர்ச்சனை இருக்கணும். அதானே இங்கே நீங்கள் என்ன சந்தேகம் சார்? இதெல்லாம் முட்டுக்கட்டையா இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? ஆட்சியாளர்கள் தான் முட்டுக்கட்டைன்னா. இல்லை சார், இவங்க ஆல்ரெடி இல்லாமல் இருக்கு இல்லைங்களா? தமிழ் அர்ச்சனை இல்லை, புறமுழுக்கு அப்படின்றது இல்லை. இதெல்லாம் திமுக வந்து 49 தான் வராங்க. அது முன்னாடியே தான் நிலையம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்தீங்க, வரும்போது என்ன பேசி வந்தீங்க? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு பேசி வந்தீங்களா? இல்லை வந்தியலா இல்லையா? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழ்னு முழக்கம் வச்சீங்களா இல்லையா? இப்போ வீழ்வது தமிழாக இருக்குதா இல்லை வாழ்வது நீங்களா இருக்கீங்களா? எங்கே இருக்குது தமிழ்? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னா வழிபாட்டில் தமிழ் இருக்கா? அதான் இல்லாமல் இருந்ததுக்கு யார் காரணம்? இல்லாமல் இருந்ததுக்கு யார் வேணாலும் காரணமாக இருக்கலாம். நீங்கள் வந்த பிறகு ஏன் அதை மாற்றலை? ஏன் கொண்டு வரல? அப்படி இல்லாம ஆக்கி வச்சிருந்தவங்க மேல கோவம் இல்லைங்களா? இல்லாமல் ஆக்கி வச்சிருந்தா அதான் ஆக்கிட்டானே, நீ தான் வந்துட்டியே, அதை சொல்லி தானே வந்த. அதுதான் சார் அவன் வச்சிருக்கான், நான் வந்து மாற்றிடுவேன் அப்படி சொல்லி தானே ஓட்டு வாங்கினேன். யார் சார் செஞ்சிருந்தாங்க? யார் சார் செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, யார் செஞ்சது? யார் செஞ்சது? தமிழில் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். விஜயநகர பேரரசு வந்து எங்கள் ஓதுவார்கள் புலிப்பாணி சித்தர்களை எங்கள் தொன்று தொட்ட எங்கள் வழிபாட்டு மரபின் நாவிதர், வண்ணார், குயவர் எங்காளுக்கு தான் உள்ளேருந்து வழிபட்டு இருந்தான். அவனை புலிப்பாணி சித்தர் இருந்தான் பழனியில், அவனை தூக்கி விட்டுட்டு நீங்கள் தெலுங்கு பிராமணர்கள் உள்ள வண்டி வச்சது யார்? ராமசுப்பையர் காலத்தில் தானே வச்சிங்க. நீங்கள் விஜயநகர பேரரசு வந்த பிறகு தானே நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க. ஆரியர்கள் வந்தார்கள் நீங்கள் ஆரியர்கள் உள்ள நீங்கள் அறநிலைத்துறை ஆற்று இருக்குது, அதிகாரத்திட்டு இருக்குது. அறநிலைத்துறை தானே அவர்களை பணியமர்த்துது. பணியமர்த்துறது யாருங்க? நீங்கள் தானே போடுறீங்க. புரியலையா? கோயில் குருக்களை பணியமர்த்துறது யார்? அவங்களே உள்ளே போய் புகுந்துக்கிறாங்களா? அறநிலைத்துறைக்கும் கோயிலில் இருக்கிற குருமார்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? என்ன போனால் போகுதுன்னு ஓகேங்கிறீங்க? புரியலைன்னா என்ன பண்ண முடியும்? ஆனால் இப்போ தொடர்ச்சியாக நேற்று வரைக்கும் வந்து திருச்சி எஸ்பி வந்து சமூக ஊடகத்தில் பதிவு போடுறாரு. அதை குறிப்பிட்டு வந்து சில வார்த்தைகள்லாம் சொல்லுவார். அவங்களை பற்றியெல்லாம் வந்து அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த மோதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு, இதுக்கு முற்றுப்புள்ளி எப்போதான்? அந்த துறைமுகனும் ரஜினிகாந்த் பேசிக்கிற மாதிரி பகை நகையா இல்லை இது பகை முரணா? இது ஒரு கர்மமும் கிடையாது. அவருக்கு ஏதோ தோணுது, அவர் ஏதோ பேசிட்டு எழுதிட்டு இருக்காரு. அது முதல்ல நான் என்ன வேலை செய்கிறேன், அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு அவரவருக்கு அறிக்குதுன்னா அவங்கவுங்க முதுகை தான் சொல்லணும். அடுத்தவங்க முதுகு போய் செஞ்சுட்டு கூடாது. நீங்கள் என்னை பிச்சைக்காரன்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இங்கே திருச்சியில் எஸ்பி, உங்கள் மனைவி புதுக்கோட்டையில் எஸ்பி, என்ன இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வந்தீங்க? 2 பேரும் பக்கத்து டிஸ்ட்ரிக்கு சொல்லுங்கள், பதில் இருக்கா உங்கள்கிட்ட? நான் பிச்சை எடுத்து கட்சி வளர்க்குறேன், திரள் நிதி வச்சுருந்தேன். திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன். நீங்கள் இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு? ஒரு தொகுதிக்கு 50 கோடி 60 கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு? சொல்லுங்கள், எங்கேருந்து வந்துச்சு? என்கிட்ட காசு இல்லை, மக்கள்கிட்ட கையேந்திரேன், பிச்சை எடுக்கிறேன். பிச்சைன்னு வச்சுக்க எடுக்கிறேன். நீனும் உங்கள் அப்பாவும் போட்டியில்
உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துட்டு இருந்தேன்னா இதெல்லாம் கொழுப்பு தானே. படித்தா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு, என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குற, நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுகலாம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க. சும்மா போட்டு தேவையில்லாமல் என் மனைவி எழுதுறாங்கன்னா எங்களெல்லாம் கொஞ்சுறாங்களா, அப்படியே கும்பிட்றாங்களா கோயிலில் வச்சு? எங்கள் குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுறான் போகிறான். ஏன்னா இப்படி நீ யாருக்கு வேலை செய்கிறியோ அவனே எழுதி இந்த 2 பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கிறத நீங்கள் எல்லாம் இப்போ கேள்வி கேட்டுருக்கீங்களா? அதை ரசிப்பான். அப்படி தானே என்னை அவமதிக்கணும், நான் பெண்களை மதிக்காதவன், இழிவாழுகிறவன், அவள் போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுகிறாருன்னு. என் குடும்பத்தை எழுதுனதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை போடுங்களேன், எடுத்து அனுப்பட்டா? எப்படி பார்க்கட்டா? அதெல்லாம் அவரவருக்கு வலிச்சாத்தான் தெரியுது. எங்கள் பிள்ளைகள் எழுத மாட்டார்கள். எழுதுனவங்கள நான் ஒன்று கேட்குறேன், எங்கே குற்றம் நகர்ந்தாலும் இங்கே கூட்டிகிட்டு வந்து நடவடிக்கை எடுக்க நீ யார்? கன்னியாகுமரியில் ஒரு பேச்சை பேசினார் துரைமுருகன். அங்கே இந்த இவர் இருக்க இடத்துல தான் காவல்துறை இருக்கா, வேறு இந்த இடத்துல இது வரைக்கும் எங்கேயுமே காவல்துறை இல்லையா? அங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது. நேராக திருவள்ளூருக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளி குண்டாஸ் போடுவேன். அப்படி தானே? இவர் பாடினது விற்கிற வண்டியில் விழுப்புரத்தில் எஸ்பி இருக்காரா இல்லையா? இங்கே இருந்து தென்காசிக்கு போய் கைது பண்ணி இங்கே வந்து கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போடுறது காரணம் என்ன? பாட்டு என்ன? கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, அதான பாட்டு. இந்த பாட்டு நான் எழுதுனேன்னா இல்லை துரைமுருகன் மெட்டமைச்சாரா? அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க எழுதி பாடின பாட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. அப்போ ஐயா கருணாநிதி இருந்தார்ல, அவர் காதில் விழுந்துச்சா இல்லை இல்லையா? இன்றைக்கி முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அதை கேட்டாரா இல்லையா? வக்கடத்து வாங்கி பேசுகிற வாடகை வாய்கள்லாம் அன்றைக்கி வாயில் புண்ணு இருந்துச்சா இல்லை பூட்டு போட்டிருந்தீங்களா? நாங்கள் பாடினவன்னா உங்களுக்கு அது ஐயோ பாடிட்டாருன்றீங்க. சரி பாடிட்டோம். இப்போ நீங்கள் வழக்கு போட்டீங்க, அது பாடின இடத்துல அந்த விக்கிரவாண்டிகளுக்கு விழுப்புரம் எஸ்பி போட்டிருந்தா அது முடிஞ்சிடுச்சு. இங்கே தூக்கிட்டு வந்து போட்டு சரி உங்கள் குடும்பத்தை எழுதிட்டான்னு சும்மா யாராவது எழுதுவானா? என்னையே எங்கள் அம்மா எழுதுகிறா, என் மனைவி எழுதுகிறா, அவன் கோபத்தில் எவனோ எழுதிட்டான்னு வச்சுக்கிறோம். இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிற இடத்துல இவ்வளவு என் கட்சி பிள்ளைகள் எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க, யாராவது எழுதிட்டானே வச்சுக்கிறோம். அங்கே விருதுநகரில் எழுதினவனுக்கு அங்கே காவல்துறை இருக்கா இல்லையா? அங்கே எஸ்பி டிஎஸ்பி இருக்காங்களா இல்லையா? ஏன் இங்கே தூக்கிட்டு வந்து கண்ணை கட்டிட்டு அடிச்சிங்க? சென்னையிலேருந்து ஒருத்தர் எழுதினவனுக்கு சென்னையில் போலீஸே இல்லையா? இங்கே எதுக்கு தூக்கிட்டு வந்து அடிக்கணும்? இப்போ தனி ராஜ்யம். துரைமுருகனை கைது பண்ணிங்க 2 முறையும் அவன் கைது பண்ணும்போது செல்ஃபோனை பறிச்சு செல்ஃபோனுக்குள்ள இருக்கிற உரையாடலை எடுத்து வெளியிட வேண்டிய தேவைன்னு இருக்குது. என்னையே 6 முறை கைது பண்ணி 5-6 முறை சிறைப்பிடிச்சிருக்காங்க. எடுத்தவொடனே காவலர்கள் இந்த அலைபேசி இப்போ இந்த மோதிரம் போட்டிருக்கேன்னா இது யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்பாங்க. அம்மாட்ட கொடுத்துருங்க, தங்கச்சிட்டு கொடுத்துருங்க, தம்பிட்டும் ஒப்படைப்பாங்க. அருணாக்குடி வரைக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த செல்ஃபோனை நீங்கள் எடுத்து நோண்ட வேண்டியது வேலை போலீஸ் வேலை இல்லையே? அதை எடுத்து பாருங்கள், காளியம்மா பற்றி இப்படி பேசிக்கார் பாருங்கள், இவரை பற்றி பேசியிருக்காரு. இது போலீஸ்காரன் வேலை இல்லையே, இது கட்சிக்காரன் வேலை. அப்படின்னு நீங்கள் எடுத்து நீங்கள் தான் வச்சுக்கணும். நீ திமுக ஐடி விங்க்கு எப்படி போகுது? இந்த குரல் எப்படி போகுது? இப்போ யாருக்கு வேலை செய்கிறீங்க நீங்கள்? அதுக்கு வருத்தம் தெரிவிச்சா நான் அப்படி செஞ்சுருக்கூடாது. என்னையே பொது வழியில் அசிங்கப்படுத்தி நான் 15 நாள் இல்லை ஊரில் இல்லை வேறு ஊருக்கு போயிட்டேன். என்ன என்னை பற்றி தானே பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும்? ஒரு ஆடியோ வந்துருச்சு, அதனால தான் தக்காளி விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, மின் கட்டணம் உயர்ந்துருச்சுங்கிற மாதிரியே எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க. எல்லாரும் தான் பேசிட்டு இருந்தீங்க. அவரை என்ன அது அநாகரிகமான செயல்? ஒருத்தனுடைய ஃபோனை எடுத்து அதில் என்னமா பேசியிருப்பாங்க அவன் கட்சிக்காரன், 1000 கட்சிக்குள்ளே பேசியிருப்பான், அதை எடுத்து இதுக்காக வெளியிட்டாங்க ஒருத்தனும் கேட்கல. இவர் நேர்மை, இவர் ஒழுக்கம், அது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும்ல. யாராவது நீங்கள் கண்டிச்சில? என்னை இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, அவர் கேட்டில எதுக்குங்க அந்த வேலையை பண்ணீங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு தலைவருடைய ஃபோனை எடுத்து வெளியிடுவோமா? நீங்கள் தனிமனித சுதந்திரம் பேசுகிறீங்க, கருத்து சுதந்திரம் பேசுகிறீங்க, இதை எடுத்துக்கொண்டு வெளியிடுது. வெட்டி ஒட்டி ஒரு பேச்சை பேச முழுசாக போடு. முன்ன வெட்டி பின்ன ஒட்டி அவர்கிட்ட பேசி இவர்கிட்ட பேசி அது எத்தனை பேர் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு? அதுக்கு எதாவது வருந்திருக்கீங்களா? வருத்தம் சொல்லியிருக்கீங்களா? அது என்ன உங்கள் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு மட்டும் மானம், அபிமானம், தன்மானம் எல்லாம் இருக்குது. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஈனப்பிறவிகளா? எங்கள் தலப்பனுக்கெல்லாம் மான மரியாதை கிடையாது. அவரவர் வேலையை அவரவர் செஞ்சால் சரி. நான் உனக்கும் உன் பிள்ளை உனக்கு பின்னாடி வர உன் சந்ததிக்கும் சேர்த்து அந்த போராடிட்டு இருக்கேன். நீ கூலிக்கு வேலை செய்கிற, சம்பளம் வாங்குற, எனக்கு என்ன இருக்குது? இத்தனை கேள்வி கேட்குற ஊடகவியலாளர் நீங்கள்லாம் கூலி வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க. நாங்கள் கொள்கைக்கு போராடுறவங்க எதுவுமே கிடையாது.
எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நீங்கள்லாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, இந்த நிறுவனம் இல்லை அது சரியில்லைன்னா வேறு நிறுவனத்துக்கு போகும். நாங்கள் எங்கே போகிறது? இந்த வேலையை ஏன் செஞ்சேன்னா படம் எடுத்து பழச்சிக்கலாமே. அப்போ இந்த வேலையை ஒருத்தர் செய்ய வேண்டியிருக்கு. நீங்கள் முருகனுக்கு மாநாடு நான் இல்லைன்னா உங்கள் எல்லாரும் மனசாட்டு சொல்லுங்க, நான் இல்லை. நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த மாநாடு? சொல்லுங்கய்யா. இதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க? பெண் காவலர்களுக்கு கற்பமாக இருக்கிற போது ஓராண்டு விடுமுறை. இதை முதலாக கொண்டு சொன்னது யாரு? நான் தான் 2016. நிர்வாகம் என்ன நடக்குது இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் சைலேந்தர் பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு என்ன வந்துச்சு? 2 முறை தமிழ்நாடு அரசு பரிந்துரைச்சுல. அப்போ கையெழுத்திட்டு ஏற்காத ஆர்.என். ரவி. இந்த பிரபாகரங்கிறது சைலேந்தர் பாபு தமிழன், இவர் தமிழர் இல்லை. ஏற்கனவே தமிழனுக்கு இங்கே வேலை வாய்ப்பில் ஒன்றும் இல்லை, முட்டை. இதில் தேர்வாணையத்தில் ஒரு பிரபாகரன் ஒரு தெலுங்கரை கொண்டு போட்டால் என்ன வேலை வாய்ப்பு எனக்கு வரும்? அப்போ அவரை சைலேந்தர் பாபா நிராகரிச்ச அந்த ஆளுநர் இவருக்கு இது கையெழுத்து போட்டார். ஏன்னா இவர் கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக வேலை செஞ்சார். மறுக்க முடியுமா நீங்கள்? இந்த பிரபாகர் டிஎன்பிசியில் தலைவராக போட்டிருக்க இந்த பிரபாகர் இதே கோயம்புத்தூரில் பிஜேபி ஆதரித்து வேலை செஞ்சாரா இல்லையா? அதுக்கு பரிசான இது. எனக்கு என்ன வேலை கிடைக்கும்? என் பிள்ளைகளுக்கு என்ன வேலை கிடைக்கும்? அப்போ இது யார் மாநிலம்? இடஒதுக்கீடுங்கிறீங்க. ஐயா நீங்கள் கவனிங்க, பாரதிய ஜனதாவில் 18 பேருக்கு மேலே போட்டிட்டாங்கல்ல, கூட்டணியை விடுங்க, 18 பேர் போட்டிட்டாங்கல்ல. அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் தோற்று போனார், அம்மா தமிழிசை தோற்று போனாங்க, தம்பி அண்ணாமலை தோற்று போனார், கேபி ராமலிங்கம் தோற்று போனார், எங்கள் மாமா நயனார் நாயந்திரன் தோற்று போனார். இத்தனை பேர் பெரிய தலைவர்கள்லாம் தோற்றுருக்காங்கல்ல. அவங்கள ஒருத்தருக்கு இணையமைச்சருக்கு தகுதி இல்லையா? திருப்பி எல்முருகனுக்கு தான் கொடுக்கணுமா? உங்களுக்கு வலிக்கல, எனக்கு வலிக்கும்ல. இந்த வேலையை செய்கிறவனுக்கு ஏன் என் இனம் நிராகரிக்கப்படுது? ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கீங்க, தோற்ற பிறகு தான் அவருக்கு மாநிலங்களை உறுப்பினராக்கி அவரை கொடுத்தீங்க. திருப்பி இதில் ஒரு மாமா நயனார் கொடுத்துருக்கலாம், இல்லை அம்மா தமிழிசை கொடுத்துருக்கலாம். அதுக்காக தான் அவங்க அந்த ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து தேர்தலில் போட்டியிட சொன்னீங்க, போட்டிட்டாங்க. அது கொடுத்துருக்கலாம். இல்லை அவர் தம்பி எல்முருகனுக்கு கொடுங்க. கூடுதலாக இதில் யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கலாம்ல. எந்த வழி நியாயம்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க, சரி கொடுங்க. எங்களை கல்லர் மறவர் எம்பிசியில் இருக்குது, கல்லருக்கு எவ்வளவு உள்ஒதுக்கீடு ஒதுக்கிட்டீங்களா? கல்லருக்கு அதில் எவ்வளவு, மறவருக்கு எவ்வளவு? SC/STயில் 18 விழுக்காட்டில் 3 விழுக்காடு அருந்ததிக்கு ஒதுக்கிட்டீங்க, சரி ஒதுக்கிட்டீங்க. அதில் தேவேந்தரன்னு இருக்கோம் நாங்கள், தேவேந்தரர். அதில் காலாடி இருக்குது, குடும்பம் இருக்கிறது, இந்த இதெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே எவ்வளவு ஒவ்வொருத்தருக்கு, இது குடும்பருக்கு இவ்வளவு, காலாடிக்கு இவ்வளவு, அப்படி பிரிச்சிருக்கா? பறையரில் 72 பிரிவு இருக்கோம் நாங்கள். வள்ளுவர் இருக்கும், அது இருக்கும், ஏகப்பட்டது இருக்குது. இதில் யாருக்கு எவ்வளவு? என்ன நீங்கள் இது இதில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ஒதுக்கீடு இருக்குது? சரி, எனக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தா இதே SC/STயில் ஆந்திராவில் எனக்கு எவ்வளவு? மகாராஷ்டிராவில் 36 லட்சம் பேர் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு எவ்வளவு? கர்நாடகாவில் 1.25 கோடி பேர் இருக்கோம், இதே SC/STயில் எனக்கு எவ்வளவு? அது ஏன் என்னையை பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஒரு கேனப்பை எலிச்சவா பையன் மாதிரியே தெரியுது? அவரவர் லட்டு உருட்டி தனியாக வச்சுப்பீங்க, ஏன் லட்டை எல்லாரும் நொறுக்கி சாப்பிடுவீங்க, அப்படி தானே? எவ்வளோ பெரிய சிக்கலை எதிர்கொண்டு போயிட்டு இருக்க நீங்கள். இவர் வந்து குறுக்க ஓடிக்கிட்டு இருந்தா இப்படி. அப்போ என்ன தம்பி வருத்தப்படாதாலும் தம்பி அவன் ஓரமாக போய் விளையாடுங்க தம்பின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. கோடி பிரச்சனை கொண்டுக்கிட்டு ஓடி அலைகிறோம் நாங்கள். நான் கேட்டது ஐயா சைலேந்தர் பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு எப்படி வந்தது? ஒரே கேள்வி அதான். இதுக்கு யார் பதில் சொல்லுவா? முதலமைச்சரா இல்லை யாரு சொல்லுங்க? யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? அப்போ பரிந்துரை பண்றீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், சைலேந்திர பாபை நிராகரிக்க வேண்டிய தேவை என்ன? எதில் குவாலிஃபிகேஷன் கம்மி? என்னங்க சாதனை பண்ணிட்டாங்கண்ணே, அண்ணன் பண்ணிட்டாங்கண்ணே, கொலை பண்ணிட்டான் அப்படிங்கண்ணே, பண்ணிட்டானே. இப்போ என்னென்ன பண்ணுறது? அடக்கம் பண்ணி புதைக்கிறதா கொல்லி வைக்கிறதான்னு பார்ப்போம். இப்படியா பேச்சு? எதுக்கு நிராகரிச்சா? ஒரு தமிழன் எதுக்கு நிராகரிச்சா நீ? இப்போ விடுதலையில் தலையங்க வருதுங்க, ஐயா வீரமணி அவர்கள் எழுதுகிறாங்க. நீங்கள் ஐயா இன்னைக்கு கமிஷனர் அருண் அவர்கள், அம்மா அமுதா IAS அவர்கள், இன்னைக்கு தலைமைச் செயலாளர் ஐயா முருகானந்தம் அவர்கள்,
இவங்கெல்லாம் ஆதி தமிழ் குடிகள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம், அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த உயர்ந்த பதவி வந்திருக்குன்னா அது திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த சமூக நீதின்றீங்க. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி தமிழ் தலைமைச் செயலாளராக இருந்தவர், டிஜிபியாக இருந்தது, ஐஜியாக இருந்தவரெலாம் யாருங்க? அவங்கெல்லாம் யார்? இப்போ இதுக்கு முன்னாடி தலைமைச் செயலாளர் இருந்தவர் யார்? அவங்க எந்த நீதியில் வந்தாங்க இந்த பொறுப்புக்கு? அதான் தேர்தல் அரசியல், மக்கள் அரசியலை பற்றி கவலைப்படுறதில்ல, கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். சைலேந்திர பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு இது இருக்குது, இந்த தகுதி இருக்குதுன்னு சொல்லுங்கள், நம்ம விட்டுடலாம். சொல்லுங்கள், விட்டுடலாம், நீங்கள் சொல்லுங்கள். அவர் அதே மாதிரி இப்போ சீருடை தேர்வாளர் அவர் சுனில்குமாரோடைய நியமனமும் வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளதானதான். சைலேந்திர பாபு நீங்கள் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சிறை அந்த அதிகாரிகள் எல்லாருக்கும் பணி அனுபவத்தின் அடிப்படையில் மூப்பு கொடுத்தவர், பதவி உயர்வு கொடுத்தவர். பணியின மாற்றம் கூட இப்போ நீண்ட காலமாக இவர் இந்த பணியில் இருக்கிறாரு, அவர் வேலை எப்படி செஞ்சார் அதை வச்சு கொடுத்தவர். அதுக்காக பணியிட மாற்றத்திற்கோ பணி உயர்வுக்கோ பணம் எதுவுமே வாங்கினதில்லை. அப்படி வேலை செஞ்ச ஒருவரை நீங்கள் எதுக்கு அவருக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்குது, ஒரு முறைக்கு இருமுறை பரிந்துரைக்கும் போது RN ரவி நிராகரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? எந்த அப்ஜெக்ஷன் இல்லாமல் உடனே இந்த பிரபாகருக்கு கையெழுத்திட்டு அனுமதிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? இப்போ இந்த மாநிலத்தை ஆள்றது பிஜேபியா திமுகவா? நேற்று நடந்த கூட்டத்தில் அண்ணாமலை திமுகவோட எப்பவுமே கூட்டணி கிடையாது, திமுகவோட கூட்டணி கிடையாதுங்கிறது சரிதானே. இது கூட்டணி வைக்கணும், ஒரே கட்சி தான் ரெண்டும், அதை போய் எது கூட்டணி வைக்கணும்? சொல்லு, எது கூட்டணி வைக்கணும்? 100 விழுக்காடு இந்து RSS பிஜேபி, 90 விழுக்காடு இந்து திமுக. 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துதான்னு சொன்னது நான் இல்லையே, தலைவரே சொல்கிறார், கட்சியின் தலைவரே சொல்கிறாரு. நீங்கள் கேட்டிருக்கீங்களா இல்லை எடுத்து காட்டட்டுமா? அப்புறம் இளைஞர்களை மூலக்கலவை அழுக்காக இருக்குது, அதனால் செலவு போட்டு வெளுக்கிறோம். இப்போ உங்களால் அந்த செலவை செய்ய முடியல, உங்களால் செய்ய முடியல. நீங்களும் பேசுங்க, நானும் பேசுகிறேன். இளைஞன் ஏதென்ஸ் நகரில் இளைஞர்களே அப்படின்னு சாக்ரட்டிஸ் பேசும்போது ஓடனா அவன் பேசுனா ஓடணும். நீங்கள் பேசுங்க, யாரும் அந்த கட்சிக்கு போகாதீங்க, எங்கள் கட்சிக்கு வாங்கன்னு நீங்கள் தாங்க முழு அதிகாரத்தில் இருக்கிறீங்க, முழு வலிமையில் இருக்கிறீங்க. 90 விழுக்காடு நீங்கள் எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்கிறீங்க, எல்லாம் பண்ணிடுவீங்க. அப்புறம் இளைஞன் மூளைச்செலவை செய்கிறேன்னா அப்போ எப்படி? உங்களால் முடியல, ஒத்துக்குறீங்க. அப்போது அது தனித்து போட்டிட்டு தான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே 50-60 தொகுதியில் வேட்பாளர் போட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதே 117 பெண்கள் 117 ஆண்கள் கொடுப்போம், நிறைய புதியவர்கள் கொடுப்போம், இளைஞர்களுக்கு கொடுப்போம். நாங்கள் கூப்பிட்றதுலாம் இல்லை, அண்ணனும் தம்பியும் அவரும் ஒரு நோக்கத்துக்காக வர்றாரு, நானும் அதே நோக்கத்தில் நிற்கிறேன். அது சேர்றதா இல்லையாங்கிறது காலம் தீர்மானிக்கணும். இப்போ நான் சொல்ல முடியாதல்ல, அது என் தம்பி தானே முடிவு எடுக்கணும். நான் எங்கள் அண்ணன் கூட கூட்டணி வைக்கிறேன்னா இல்லைன்னா அவர் தான் முடிவு எடுக்கணும். அப்போ நம்ம போய் பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. பரவலாகவே ஒரு தகவல் பரவிட்டு அதிமுக தாவேக நீங்கள் 3 பேரும் ஒன்றா கூட்டணி அமைக்க போறீங்க, 2026 அப்படி தேர்தல் சந்திக்க போறீங்க, அது எந்த வரையில் வரும்? இப்போ இது என்ன தெரியுதுன்னா, இந்த புரணி பேசுவோம்ல, அந்த வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா, இந்த வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா, ஏதோ ஆகிறத பேசுங்க. அது பேசத்தான் செய்வாங்க. கட்சினா ஒரு இப்படி கூட்டணி அமையுமோ, அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு பேசுகிறது தான். ஏதாவது உறுதி செய்யப்பட்டிருக்கான்னு பாருங்கள். அதுக்கு நாட்கள் இருக்குது. 2025 அப்புறம் தான் யார் யாரோட போகிறா என்ன பேசுகிறான்னு தெரியும். எங்களுக்கு ஒரு தனித்த கனவு இருக்குது, என் நாட்டை எப்படி ஆட்சி செய்யணும்னு இருக்குது. அது நீண்ட காலமாக எங்கள் முன்னோர்கள் சுமந்த கனவு தான். இப்போ அதுபடி பார்த்தா நம்ம யாரோடும் சேர்ந்து செய்ய முடியாது. எங்கள் கோட்பாடு எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் வரணும். அப்படி வராத போது அது கஷ்டம். இப்போ எங்களை மதித்து வாக்கு செலுத்துகிறாங்கன்னா இந்த பிள்ளைங்க தனித்து நின்று யாரோடும் சேராமல் நோட்டுக்கும் சீட்டுக்கும் போகாமல் நின்று போட்டிடுவாங்கங்கிறனால தான் மதித்து வாக்கு செலுத்துகிறாங்க. அப்புறம் திருப்பி அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது. அது யோசிக்கணும், நிறைய யோசிக்கணும், அது காலம் இருக்குது. உங்கள் அரசியல் அனுபவத்தை வச்சு விஜய்க்கு நீங்கள் என்ன சொல்கிறாங்க? 2026 அவர் தனித்து போட்டிட்டு அதில் தான் கூட்டணி வச்சுருக்காங்க. இல்லை அது எப்போவுமே இப்போ எனக்கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அப்படி இருக்கணும். தம்பி அவருக்கு தனித்த முடிவு எடுக்கிற ஆற்றல் இருக்குது, அவர் தான் முடிவு எடுக்கணும். தம்பி அவர் முடிவு எடுப்பார், என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். நம்ம போய் அது தேவையில்லாததாக இருக்கும். அது தம்பிக்கு ஒரு அண்ணன் என்ன சொல்லுமோ அதை சொல்லிட்டேன்.
தொடங்கிறது எளிது, தொடர்ந்து களத்தில் நிற்கணும். அதுதான் அங்கே தேவைப்படுது. எதுவுமே தொடங்கினவொடனே வெற்றி பெற்றதா இல்லை, தொடர்ந்து நின்று சண்டை செய்யணும். அது அது தம்பிக்கு வந்து ஒரு அண்ணன் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியாச்சு. அதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னா எனக்கு என் தம்பிக்கு உள்ளதுன்னு அது ஆகாதுல்ல, அது சரியாக வராது. சென்ற வருடம் கார் பந்தயம் கேன்சல் பண்ணாங்க, பல எதிர்ப்பு இல்லை, நான் எதிர்த்தேன். அதுக்கு எனக்கு அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாங்க. இந்த வாட்டியும் எதிர்க்கிறோம். இப்போ நம்ம உங்களுக்கு ஒன்று கேட்குறோம், நீங்கள் கார் பந்தயங்கிறது அவ்வளவு அவசியமா? சதுரங்க விளையாட்டு போட்டி நடத்துனீங்க, அதனால் என்ன நடந்திருக்கு? விளையாட்டு போட்டிகள் சரி, நீங்கள் இப்போ நம்ம சிற்றூர்களில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் நம்ம நல்ல உணவு, ஊட்டமான உணவு இல்லை, விளையாடுறதுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு திடல் இல்லை, அவங்களை தேர்வு செய்து அந்த ஆற்றலாளர்களை கொண்டு வந்து அவர்களை படிக்க வச்சு அவர்களுக்கு உரிய உணவு கொடுத்து நல்ல பயிற்சியாளர்கிட்ட சேர்த்து விட்டு தனித்திறன் ஆற்றலோ அதை கூட்டு விளையாட்டுகளோ குழு விளையாட்டோ அதில் ஈடுபடுத்தி கொண்டு வர்றது சரி. அதை விட்டுட்டு இப்போ இந்த கார் ரேஸில் கார் ஓட்ட போகிறதுல இந்த நம்மளில் யாராவது இருக்கீங்களா? நமக்கு இல்லை. இந்த சதுரங்க விளையாட்டு பார்த்தீங்க நீங்கள், அதனால் என்ன நடந்திருக்கு, அதுக்கு எவ்வளவு செலவு? இப்போ இந்த கார் பந்தயம் வந்து பார்த்திங்கன்னா, கார் பந்தயம் நடத்துறதுக்குன்னு சோலாவரத்தில் ஒரு ரேஸ் கோர்ஸ் இருக்குது, ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது, அங்கே நடத்தலாம். மிக முக்கியமான சாலையில் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு சாலையில் போய் அதுக்கு தடுப்பு பல அதுக்கு கட்டி கம்பியில் போட்டு கட்டி அதுக்கு பல கோடிகளை செலவு பண்ணி நடத்துறது. நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி நடத்துகிறீங்க, அதை ஒட்டி ஒட்டி இருக்கிற குடிசைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த குடிசையில் வாழ்கிற மக்களுக்கான அடிப்படை தேவை இருக்கா? அந்த குடிசைகளை ஒரு தரமான வீடாக கட்டி கொடுக்க மாற்றி ஏதாவது திட்டம் இருக்கா? அதை விட்டுட்டு 50-60 கோடி செலவழித்து நான் பந்தயம் வைக்கிறேன், அது தெரியுது மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறுன்னு. அவ்வளவு அவசியமாக அந்த கார் பந்தயத்தை நடத்த வேண்டிய தேவை என்ன வருது? இது யாருடைய விருப்பம்? உங்களுக்கு பதவி பணம் அதில் நீங்கள் பொழுதுபோக்கணும்னா அந்த பக்கம் போய் ஓட்டுங்க. மக்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிற பொது சாலைகள், அதுலேயும் உங்களுக்கு தெரியும், அங்கே தான் தலைமைச் செயலகம் இருக்குது, பெரிய அரசு மருத்துவமனை இருக்குது, அந்த சாலையில் போய் ஓட்டணுங்கிறது என்ன எப்படி? பயணம் சிறக்க வாழ்த்துக்கள், அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியும். அவர் அண்ணன் இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே போன வெளிநாட்டில் வந்து என்ன எடுத்துருக்கீங்க, ஆட்சியை கேட்டிருக்கேன், ஆனால் வந்து பதில் இல்லை. ஆட்சியை கேட்டிருக்கேன், எனக்கு வரும், இல்லைன்னா அவங்க விளக்கம் சொல்லணும். அதனால் அவங்க வாய் வார்த்தையை வச்சு வழக்கு தொடுப்பேன். நான் உங்ககிட்ட கேட்குறேன், 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கோன்றீங்க, நீங்கள் வந்திருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? 10 லட்சம் கோடி வந்திருக்கா? 9 லட்சம் கோடி கடன் இருக்குது. 10 லட்சம் கோடி வந்தால் ஏன் மின் கட்டணத்தை 3 ஆண்டுகளில் 3 முறை உயர்த்துறீங்க? சொல்லுங்கள். மின்சாரம் மிக அத்தியாவசியம். வசதியானவனுக்கு அந்த கட்டண உயர்வு பெருசாக இருக்காது. ஒரு அடித்தட்டு மக்கள், கீழே இருக்கிற மக்கள், மிக வருவாய் குறைவாக இருக்கிற மக்களுக்கும் அதே கட்டணம் தான். அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்கள். 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிற ஆத்தாப்பத்தாளுக்கும் அதே மின் கட்டணம் தான். அவன் என்ன பண்ணுவான்? 10 லட்சம் கோடி 31 லட்சம் பேருக்கு வேலை, நம்பும்படியாக இருக்கா? 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோங்கிறாங்க. இது எங்கேயாவது நடந்ததுக்கான அறிகுறி இருக்கா? நீங்கள் சாதாரண ஒன்றையே ஒரு ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு விளம்பரம் செய்கிற நீங்கள் 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருந்தா நீங்கள் எந்த அளவுக்கு விளம்பரம் செஞ்சு எவ்வளோ பெரிய நிகழ்ச்சிகளை வச்சு மக்களுக்கு படம் போட்டு காட்டியிருப்பீங்க? நீங்கள் போகிற போக்கில் பொய்ய சொல்லிட்டு போகிறீங்க. 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்துட்டோம், 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம். பணியாரமாக மழை பெய்யுங்கிற மாதிரி இருக்குது. பணியாரமாகவே பெஞ்சிரும்டா மழை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவர், முதல்வர், ஒரு பொறுப்புள்ள தொழில்துறை அமைச்சர் பேசுகிற பேச்சு இல்லை. உண்மையே பேசிட்டு போங்க, யாரும் கேட்கல உங்கள்கிட்ட, நீங்களா சொல்லிட்டு போகிறீங்க. அமைச்சரவை மாற்றம் செய்ய முடியாததோட வெளிப்பாடு தான் வந்து ரஜினிகாந்த் அன்னைக்கு மேடையில் பேசுகிறாங்க. அமைச்சரவை மாற்றம் செய்ய முடியுதுங்கிறது தான் ரஜினியோட பேச்சு வெளிப்பாடு. அது சும்மா அது அவங்களுக்குள்ள நட்பு இருக்குது, சும்மா இருக்குது, நகைச்சுவைக்காக பேசுனதா, ஒரு இதுக்காக பேசுனது தான். அது எனக்கு அப்படி தோணலை. அவங்க 2 பேருக்குள்ளே இன்றைக்கி அது ஐயா துரைமுருகன் அப்படி எடுத்துக்கிறவர் இல்லை. அதாவது அவ்வளோ மூத்த அமைச்சர் இருக்கும்போது குறிப்பாக ஒருத்தரை பேர் சொல்லி சொன்னதில் அவர் காயம்பட்டிருக்கலாம் வெளியே, அவர் அப்படி எடுக்கிறது இல்லை. அதுவும் சும்மா அதே நகைச்சுவை எடுத்துக்கிறீங்களேன், என்ன இருக்குது? இது ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு கட்சிக்காரங்களாம் இருக்கும்போது இதை போய் ஐயா ரஜினிகாந்த் பேசுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? அமைச்சரவை மாற்றம் செய்ய முடியல, அதுக்கு என்ன அவர் இடையூறாக இருக்காரா அப்படி நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் நானே கேட்குறேன், நீங்கள் அண்ணா காலத்திலேருந்து இருக்கிறாருல்ல, அவர் இடைக்கால முதல்வராவது ஒரு 2 மாதம் 3 மாதம் அவரை வச்சிங்கன்னா
உங்களுக்கு தெரியும் ஐயா கருணாநிதிக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தவர், நீண்ட காலமாக இருக்கார். எம்ஜிஆர் படிக்க வச்சார் அவர், உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் தான் படிக்க வச்சார். ஆனால் எம்ஜிஆர் கட்சியில் இல்லை அவர். எம்ஜிஆரை எதிர்த்து பேசின ஆளில் அவர், ரகுமான் கான் ஐயா இவங்கெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் அவ்வளோ தூரம் இவருக்கு விசுவாசமாக இருந்தார். இப்போ வெளிநாடு போகும்போது இடைக்கால முதல்வராக அவர் இருந்தால் அந்த அந்த பெரும் அந்த அந்த மூத்த தலைவனுக்கு ஒரு மரியாதை அப்படி இருக்கும். அதில் அந்த இது கூட உங்கள் மகனுக்கு தான் கொடுப்பீங்கன்னா நீங்கள் எப்படி ஏற்கிறீங்க சொல்லுங்கள்? துணை முதல்வராகவே அந்த ஐயா ஒரு வயது முதிர்ப்பு அனுபவம் இருக்குது, அவர் கொடுக்கலாம்ல. பொது மனிதனா நீங்கள் பேசுங்க. ஏன் அந்த வெளிப்பாடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஏன் இருக்கக்கூடாது? எனக்கே இருக்குது, வெளியிலேருந்து பார்க்குற நமக்கே இருக்குது, எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அவருக்கு இருக்கக்கூடாதுன்னு என்ன இருக்குது? இவ்வளோ பெரிய நாட்டில் இல்லாத துணை முதல்வர் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாருன்னு நீங்கள் தேடிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் இதை வேடிக்கையாக 2 நாள் பேசுவாங்க, அப்புறம் அவங்களே கட்டிப்பிடி ஜாலியாக போயிடுவாங்க. அது ஐயா ரஜினியோடு சொன்னார், எனக்கு ரொம்ப நாள் நட்பு, அது சும்மா அந்த நட்பு இருக்கு. அது அவர் சொல்லிட்டு போவார்ல, உங்களுக்கு முதல்வர் இருந்தே செயல்படலை, இப்போ இல்லை யாரை நியமித்து எங்கே செயல்பட போகுது? இது மானம் அவருக்கு மட்டும்தான் பட்டா போட்டு கொடுத்துருக்கா, எங்களுக்கெல்லாம் மானம் கிடையாது. விடுங்க தம்பி, அதை தான் பேசிட்டு அண்ணாமலை பேசும்போது எடப்பாடியாரை தற்குறி என்றும் கொலைகாரன் என்றும் அப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க. அரசியலில் இப்படி விமர்சனம் செய்து கொள்வது நாகரிகமான பண்பா? அதில் ஒரு இதை நான் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன். இப்போ தம்பி, நீ நியமிக்கப்பட்ட தலைவன், நீங்கள் உருவான தலைவன்லாம் ஒன்று இல்லை. உங்கள் கட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்குது, அது 5 ஆண்டு முழுமையாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது முழு வலிமையோடு, அப்போ 2வது முறையும் இருக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு வந்ததில்லை, மாநில தலைவராக நியமிக்கிறாங்க. இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி, இந்திய துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு தானாக ஒரு மதிப்பு வந்துடும். ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர்னு. எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை, சாதாரண தொண்டனாக ஒன்றிய செயலாளராகி, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி, அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பல முறை இருந்து அப்படி வந்தவர். அவர் போய் டப்புன்னு தற்குறின்லாம் பேசிட்டு கூடாது. இங்கே இருக்கிறவன்லே அவர் நல்ல புத்திசாலி தான். ஆமாம், நீங்கள் இங்கே எல்லாம் பேசுனாங்களே, முருக திருவிழா முருக மாநாடெலாம் போட்டாங்கல்ல, தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா? விநாயகர் சதுர்த்திக்கு இருந்தது, சரஸ்வதி பூஜைக்கு இருந்தது, ஆயுத பூஜைக்கு இருந்தது, எல்லாத்துக்கும் இருந்தது. ஆனால் தைப்பூசத்துக்கு தமிழ் இறைவனுக்கு முருகனுக்கு இருந்ததா? இல்லை. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்குல்ல, முருகனுக்கு இருந்ததா? ஆனால் அவ்வளோ காலம் இல்லை. அதை கேட்டு அதை பெற்றது நான், அதை தந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? 4 ஆண்டு நாட்டை முதலமைச்சராக இருந்தால் தற்குறி இருந்தான்ட்டாரா? இவ்வளவு பதட்டம், இவ்வளவு தப்பான திட்டங்கள் ஏதாவது அவர் ஆட்சியில் இருந்ததான்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் பதறி எந்திரிக்க வேண்டியது, என்ன நடக்குமோன்ட்டு. இப்படித்தான் கார் ரேஸ் விட்டுக்கிட்டு இருந்தாரா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கய்யா. ஒன்றும் பேச மாட்டேங்க, கேள்வி நீங்கள் தான் கேட்பீங்க, நான் கேட்டால் சொல்ல மாட்டீங்க, பேச சொல்ல மாட்டீங்க. இது ஏன்னா இது கொடுமை. இது அவர் தம்பி அப்படி பேசக்கூடாது, படித்தவர் அவர் பேசக்கூடாது. அதெல்லாம் தவிர அவர் அரசியலாக கருத்தியெல்லாம் நம்ம மோதுறோம், ஒரு விமர்சிச்சுக்கிறோம், அது வேறு. அது கடுமையான சொல்லாத இருந்தது. சரி, அது ஒன்றும் இல்லை, அது வேற. சமீப காலமா தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பேச்சுகள் அதிகமாக இருக்குது. எல்லா மேடைகளிலும், எல்லா கட்சி மேடைகள்லையும் அப்படி இருக்கு. ஒரு தனிநபர் விமர்சனம் பண்ணுறது, கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுலாம் சரியான. எல்லாருமே சேர்ந்து குறைக்கணும். இப்போ நீங்கள் இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் குட்டி கதையை குட்டி தான் சொல்லும் அப்படிங்கிறது, அது அம்மையார் ஜெயலலிதா ரொம்ப இழிவாக பேசுனதெல்லாம் இருக்குது. இவர் தம்பி எடப்பாடி காலில் விழுந்து போன கொஞ்சம் இருந்தால் கவட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருவாருலாம் பேசுனது இருக்குது. இந்த மாதிரி எல்லா தலைவர்களும் இப்படி பேசுகிறது, அதை சைத்து பேச வேண்டியது இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? நீங்கள் வச்சுக்கிட்டு பெரிய தலைவர் இருக்கும்போதே கெட்ட வார்த்தையில் மற்றவங்க பேசுகிறாங்க. என்னையெல்லாம் ரொம்ப இழிவாக பேசுனதெல்லாம் இருக்குது. நீங்கள் அதை என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். அநாகரிக அரசியலை உருவாக்கியது யாருன்னு சொல்லுங்கள், அதனுடைய ஆரம்ப புள்ளி யாருன்னு சொல்லுங்கள். திமுக தான். என்ன புதுசாக உயர போகுது தம்பி?
இது சுங்க கட்டண உயர்வுங்கிறது யார் கையில் இருக்குது? நீங்கள் எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானிக்கலாம்ங்கும்போது அது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் விலை ஏறுது. சுங்க கட்டணங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர்னு தனியாருக்கு ரோடை பிரித்து கொடுத்துட்றீங்க, ஒப்பந்தம் கொடுத்துறீங்க. இது வரைக்கும் நீ வசூலிச்சுக்க ஒரு முதலாளி, அவன் ஒருத்தரும் 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் டெண்டர் எடுத்துக்கிறான். அப்போ அவன் இஷ்டத்துக்கு ஏற்றுறான். இதை யார் போய் எப்படி தடுக்கிறது? சாலைக்கு பேர் தேசிய நெடுஞ்சாலை. நம்ம இப்படி தான் நீங்கள் கேள்வி எழுப்புறோம். நான் பலமுறை எழுப்புனேன், யார்ட்டையும் பதில் இல்லை. இப்போது ஆர்டிஐயில் நீங்கள் கேளுங்களேன், இந்த தேசிய நெடுஞ்சாலை போட மொத்தமாக எவ்வளவு செலவாயிருக்குன்னு கேட்டு பெற்றுங்க பார்க்கணும். தரமாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு வாகனம் வச்சுருக்கீங்க, மகிழுந்து வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு இது வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு சாலை வரி கட்டியிருக்கீங்கல்ல, ஆட்டோ கட்டியிருக்கீங்க, மோட்டர் பைக் கட்டியிருக்கீங்க, எல்லாத்தையும் கட்டிட்டீங்க. எந்த சாலையில் ஓட்ட கட்டினீங்க நீங்கள் சொல்லுங்கள். சாலை வரி எடுத்து விட்ட பிறகு அப்புறதுக்கு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சுங்க வரி எதுக்கு? இந்த சாலை வரி எதுக்கு எடுக்கிறீங்க? இந்த சாலை வரி எவ்வளவு கோடி வாகனம் ஓடுது, அந்த வாகனங்களுக்கான சாலை வரி எவ்வளவு வந்திருக்கு? ஒவ்வொரு வண்டிக்கும் 2 லட்சம் 3 லட்சம் ரோடு டேக்ஸ் எடுக்கிறீங்க. அதுலேயே போதுமான வருமானம் இருக்குது. அதை வச்சே நீங்கள் சாலையை போட்டு பராமரிச்சிருக்கலாமே. அப்போ இது பகல் கொள்ளை தான், பகல் கொள்ளை, பகல் திருட்டு இது.